வரலாறு யார் பக்கம் இருந்து சொல்லப்படுகிறதுன்னு ஒன்று இருக்குது. இப்போ இதே நான் அதை தான் சொல்கிறேன், யாருடைய பார்வையில் ஒரு கதை சொல்லப்படுது. ஒரு பிட்பாக்கெட்காரன் பார்வையில் சொன்னால் அவன் தான் சிறந்தவன் சொல்லுவோம். ஒரு சைக்கோக்காரன் பார்வையில் சொன்னால் அவன் பாரு எவ்வளோ சின்ன வயசுலலாம் கஷ்டப்பட்டதுனால அவன் சைக்கோவை மாறிட்டான் அப்படின்னு ஒரு கதை சொல்லுவோம். இதே ஒரு நல்லவன் யார் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கதை நகரதோ அதுதான் நம்மளுக்கு காட்டப்படுற விஷயம். வரலாறும் அப்படி தான், யாருடைய பார்வையிலிருந்து யாருடைய சார்பிலிருந்து அது எழுதப்படுகிறதோ அதுதான் வரலாறு. ஸோ இங்கே சத்ரபதி சம்பாஜியுடைய வரலாறுன்னும் போது அங்கே முஸ்லீம்களை, அதாவது அவுரங்கசீப்பை ரொம்ப மோசமாகவே சித்தரிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. இது ஒன்று. ரெண்டாவது, அவுரங்கசீப்பு அந்த அளவுக்கு எப்படிப்பட்ட ஆள்னா அவர் ரொம்ப மோசமான ஆள் தான் அப்படின்னு நம்மளுக்கு வரலாற்றில் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் இப்போ நம்ம அடுத்தது அக்பர் எப்படிப்பட்டவர்னு ஜோதா அக்பர் அந்த மாதிரி படத்தில் உங்களுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் தெரியும். அவர் எவ்வளோ ஜோவியில் ராஜபுத்திரர்களோடையும் இந்துக்களோட அவர் எப்படி போனார், வந்தார், தீனிலாகி இதெல்லாம் பண்ணலாம். ஆனால் இந்த கதையை பொறுத்தவரை சத்ரபதி சிவாஜியினுடைய மறைவுக்கு பிறகு சம்பாஜி எவ்வளோலாம் கஷ்டப்பட்டாங்க, அவங்க எப்படிப்பட்ட போர் முறைகள்லாம் பண்ணி அதை எடுத்து வந்தாங்கன்றதை காமிக்கிற போது அப்போ அவுரங்கசீப்புன்னு ஒருத்தருக்கு ஒரு ஈகோ, ரொம்ப பெரிய கிங்கு, 7 லட்சம் 8 லட்சம் படம் வச்சிருக்கவன் ஒரு 25,000 பேர் வச்சிருக்கவன் எப்படி ட்ரீட் பண்ணுவோம் அப்படின்றதும் அவனுக்கான கோவம், அந்த ஈகோவெல்லாம் ரொம்ப அழகாகவே பதிவு பண்ணியிருந்தாலும் கூட வரலாறு என்பது யார் பக்கம் இருந்து சொல்லப்படுகிறதோ அதுதான் அப்படின்றத நான் சொல்லுவேன். இதான் டேக்காகவே நான் சொல்கிறேன். ரைட், எனிவே